சிஎம்டிஏ, கார்பரேஷன், டாக்ஸ், போலீஸ்காரன்னு ஒவ்வொருத்தனுக்கு எவ்வளவு அழுகுறேன் தெரியுமாலே? காசா தர்றேன், பண்டல் பண்டலா துணியா வேற தர்றேன். 25 வருஷமாச்சுல இந்த இடத்துல காலை ஊனி நிக்க. ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் நாரடிச்சுட்டானுங்களே. கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த பேரை மாத்த முடியுமாலே? சொல்லுங்களே. அதுக்கு ரெண்டும் அப்படி பிழைத வரைக்கும் உங்க கண்ணு என்ன பொட்டையாவால இருந்துச்சு? இன்னும் எத்தனை பிள்ளைய பயல்வ கூட சுத்திக்கிட்டு இருக்கு? இல்லைண்ணாச்சு, அப்படி யாரும் இல்லை. அடுத்த பிள்ளை சத்த பிறகுதான் சொல்லுவியோ? எல்லா பயல்வளையும் இடம் மாத்தல. இனி எவனாவது பொட்ட பிள்ளைய கண்ணெடுத்து பார்த்தான்னா செவில்லார பேசுனா வேலையை விட்டு தூக்கு. எல்லா பயவளையும் செக்ஷன் மாதிரி ஓடுங்க. இங்க இருக்கிறவங்க கீழே போங்க, அங்க இருக்கிறவங்க 4ஆம் ஃப்ளோருக்கு போகல. போகல. எல்லாத்துக்கும் இருக்குல்ல, எல்லாத்துக்கும் இருக்குல்ல. என்ன நீ செத்தா இனிமே எந்த பொட்ட சிரிக்கலாவது எவனையாவது பார்த்து பல்ல காட்டிய சங்க அறுத்துருவேன். சாமி கும்பிடுறதெல்லாம் ரொம்ப கூடி போச்சு போல இருக்கு. என் கஷ்டத்தை நினைச்சு சாமியை கும்பிட்டு வரேன் பாய். நல்ல பொஞ்சாதி இருக்கா, கையில நல்ல தொழில் இருக்கு, அப்புறம் ஏன் நீ கவலைப்படுற? உங்களுக்கே தெரியுமே பாய், இந்த தெருவில் வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு நாயா போயா தெரிஞ்சேன். அவளும் வந்து தெருவில் சீரழிஞ்சு போய் தெரிஞ்சா. போலீஸ் பிடிக்கல, நான் போய் என் பெண்டாட்டின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டேன். இப்போ வாயும் வயிறுமா இருக்கிறா. நானே இந்த மாதிரி பிறந்து கஷ்டப்பட்டு இருக்கேன் பாய். பிறக்கிற பிள்ளையாவது ஒரு நல்ல காலையோட பிறந்தா போதும் பாய். நான் செத்தாலும் நிம்மதியா செத்துருவேன் பாய். கவலைப்படாத கவலைப்படாத, பிறக்கிற குழந்தை நல்லா மூக்கு மூலியமா பிறக்கும். தேவையில்லாம கவலைப்படாத. பெருமாளே, செல்வராணி சாவுக்கு போனதுக்கு அண்ணாச்சி ஒரு நாள் சம்பளத்தை பிடிச்சால. போன் அடிக்கல. ஹலோ, நான் அம்மா பேசுறேன் ஐயா. லிங்க் இருக்கானா? நல்லா இருக்கீங்களாம்மா? இந்த லிங்க் இருக்காமா, பக்கத்துல தான் இருக்கான். இல்ல அம்மால. ஹலோ, நாசரத்து பீடிக்கமே நீ வந்தையா? நீ நல்லா இருக்கியா ஐயா? நல்லா இருக்கம்மா. ஆதி எப்படிமா இருக்கா? ஆதி வீட்ல இருக்கா ஐயா. குட்டி தான் அவன்கிட்ட பேசுறேன். தாமா நான் பேசுறேன். இந்த பேசு. ஹலோ டி அண்ணே, உன்னை பார்க்கணும் போல இருக்குண்ணே. ஊருக்கு எப்பனே வருவேன்? ஒரு தடவை அண்ணே. என் அண்ணனுக்கு இங்கே வேலை இருக்குடா. அடுத்த வருஷம் கோயில் கொடைக்கு கண்டிப்பாக ஊருக்கு வரேன். என்ன போன அம்மாட்ட கொடுத்துட்றேனே. நீ அனுப்பிச்ச மணி ஆர்டர் கிடைச்சிதியா? ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டையா? ஆதிதான் என் நேரத்தில் நான் மட்டும் அவனுங்க வீட்டு விசேஷத்துக்கு போகணுமாக்கும். சரி விடுங்க, இதெல்லாம் போய் பெருசுப்படுத்திட்டு. என்னம்மா? ஒன்றும் இல்லைக்கா. 1000 நாள் என் அண்ணன் தம்பிங்க விட்டுற முடியுமா? என்னம்மா வேணும்? ஒன்றும் இல்லைக்கா. என்னங்க இந்த பிள்ளை நம்ம பின்னாடியே வருது? என்னவோ அக்கா. என்னம்மா? இல்லைக்கா, இந்த பை கடையில் தான் எங்கள் அண்ணன் வேலை பார்க்குது மெட்ராஸில். இந்த பை வேணும், கொஞ்சம் தருவீங்களா ப்ளீஸ்க்கா? இல்லை மாப்பிள்ள, இன்னும் தூங்கலையா? லேய், என்ன வீட்டு நினைப்பா? வேலை போயிடுமோன்னு பயமாக இருக்குல்ல. சவுந்தரபாண்டி அண்ணன் பார்த்தேன்.